இங்கே உங்கள் கதைக்கு தலைப்பு உடன்பாடு இல்லாதது தவறா என ஒரு முழுமையான உருக்கமான கதையை தருகிறேன். உணர்வுகளைத் தாங்கி வாழ்க்கையின் நிஜம் பேசும் வடிவில். தலைப்பு உடன்பாடு இல்லாதது தவறா. ஒரு உணர்வூட்டும் குறுங்கதை. விக்ரம் மற்றும் சுசித்ரா திருமணமானதற்கு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. திருமணத்துக்கு முந்தைய காதல் கல்யாணத்துக்குப் பின் வீணாகிவிட்டது போல் தோன்றியது. முதல் நாட்கள் எல்லாம் சந்தோஷமே. ஆனால் நாள்கள் நகர சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொரு நாளும் சின்ன சண்டைகளாக மாறின. நீ சொல்லுவது சரியில்ல, நீ எப்போதுமே என்னை புரிந்துக்க மாட்ட, இப்படி ஏதாவது சொல்லிக்கொண்டே ஒரு நாள் இருவரும் ஒரே வீட்டில் 2 தனிமைகளாகவே வாழ்ந்தனர். ஒரு மழைக்கால மாலை. சுசித்ரா சாய்ந்திருந்தாள் சன்னலருகே. ஒரு டீகப்புடன் விக்ரம் மெதுவாக அவளருகே சென்று நின்றான். அவள் பார்த்துவிட்டு மெதுவாக கேட்டாள், நாம் ஒவ்வொன்றிலும் ஒத்துப்போக வேண்டுமா இல்லையா? ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதே முக்கியமா? விக்ரம் மௌனமாக நின்றான். எந்த பதிலும் இல்லை. அவளது கண்களில் காயம் இருந்தது. ஆனால் அந்த கேள்வி அவனது உள்ளத்தை கிழித்தது. அவனது வலிக்க வைக்காத மௌனம் அவளுக்கு பதிலாகவே இருந்தது. அடுத்த நாள் காலை விக்ரம் சமையலறையில் இருந்தான். சுசித்ரா மயக்கத்துடன் எழுந்து பார்த்தாள். அவனது முகத்தில் அமைதி. கையால் டிபன் தயார் செய்து கொண்டிருந்தான். இனி நாம் ஒத்துப்போக வேண்டியதில்லை, ஆனால் புரிந்து கொள்ளப் போறோம் என்றான். சுசித்ரா கண்களில் ஒரு சிறு சிரிப்பு. பதிலாக எதுவும் பேசவில்லை. அதுவரை தொலைந்திருந்த உறவின் ஒரு ஓர நிழல் மறுபடியும் ஒளியாய் தோன்றியது. முடிவில் உறவில் ஒத்துப்போக வேண்டும் என்பதில்லை, புரிந்து கொள்வதுதான் உண்மையான ஏற்றம்.